பாம்புகளே அணிகலன்களா அணிஞ்சிருக்காரு இல்லையா, அந்த பாம்புகளோட பேரை வந்து வரிசையா எழுதியிருப்பாங்க. அதாவது தலையில வந்து சங்கசூடன், வலது காதுல பத்மன், இடது காதுல மகாபத்மன், கழுத்துல கார்கோடகன், பூணூல்ல வாசுகி, வலது தோள்பட்டையில குளிகன், இடது மணிக்கட்டில் சேஷன், இடுப்புல தக்ஷன். இப்படி இருக்க டிராயிங் பார்த்தீங்கன்னா அந்த வலது கை பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் 2 துவாரபாலகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே 2 விதமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பித்தளை படியை வந்து நம்ம மிதிக்காமல் தாண்டி போகிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த படியை தாண்டி போனோம்னா நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு திரும்பணும். ரைட் ஹேண்ட் சைடு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா உடையவருடைய டிராயிங் இருக்கும். அது என்ன டிராயிங்னா, திருப்பதி பெருமாளை வந்து சில பேர் ஒரு காலத்தில் சொல்லியிருக்காங்க, இவர் வந்து முருகன், மலை மேல இருக்கிறதுனால இவரும் முருகன் அப்படின்னு சொல்லி சைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், அதனால் இங்கே இருக்கிறவர் வந்து முருகன் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வைஷ்ணவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லை இவர் பெருமாள் சொல்லியிருக்காங்க. இப்படி 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. உடனே ராமானுஜர் என்ன பண்ணாருன்னா, நீங்க வந்து வேலை கொண்டு வாங்க, நாங்க சங்கு சக்கரத்தை எடுத்துட்டு வரோம், இவர் முருகனா இருந்தா வேலை கையில சாத்திக்கிட்டு நமக்கு காட்சி கொடுக்கட்டும், இல்ல பெருமாளா இருந்தா சங்கு சக்கரத்தை சாத்திட்டு நமக்கு காலையில காட்சி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ராத்திரியில போய் என்ன பண்ணிட்டாங்க, நட சாத்தும் போது அவருடைய காலடியில சைவர்கள்லாம் வேலை கொண்டு வந்து வச்சுட்டாங்க, வைஷ்ணவர்கள் சங்கு சக்கரத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதாவது நம்ம ராமானுஜர் கொண்டு போய் வச்சுட்டாரு. வச்சுட்டு கதவை சாத்திட்டு எல்லாம் வெளியில வந்து உட்கார்ந்துட்டாங்க. விடிஞ்சு கதவை திறக்கும் போது சங்கு சக்கரத்தோட பெருமாள் காட்சி கொடுத்தாராம். அதனால வைஷ்ணவர்கள் எல்லாம் வந்து இவரு பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்க இதை ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சைவர்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்களாம். அந்த காட்சியை தான் இங்க டிராயிங்கா வரைஞ்சிருக்காங்க. கோயிலுக்கு போகும்போது குழந்தைங்களையும் கூட்டிட்டு போய்